ஹாய். ஒரு இடத்துல 2 பேர் ஆடு விற்கிறான். ஆடு வளர்த்துக்கிட்டு வரோம். அந்த 2 பேரில் ஒருத்தன் நல்ல தேவையானதை திங்கிறதுக்கு வளர்க்க போடுறான். நல்லா கொழு கொழுன்னு வளருது. அந்த ஆடு நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் அவன் அவன் வீட்டு குழந்தைங்களுக்கெல்லாம் அடித்து போட்டு சாப்பிடு சாப்பிடு, சத்து, அது சத்து இது சத்து அப்படின்னு வெட்டி கொடுப்பான். அப்போது அதில் உள்ள ஆட்டோட தலைவர் தலைவர்கிட்ட போய் அந்த ஆடெல்லாம் கேட்குது, இப்படி அநியாயமாக மனிதர்கள் வெட்டி திங்கிறாங்களே அப்படின்னு கேட்குது. அப்போ அந்த ஆட்டோட தலைவர் கடவுள் இருக்கானா இல்லையா அப்படின்னு எப்படி சொல்கிறது? அது மாதிரி தான் மனிதர்கள், அசுரர்கள், தேவர்கள் அப்படிங்கிற 2 பேரால் வளர்க்கப்படுறாங்க. தேவர்கள் வளர்க்குற மனிதர்களுக்கு அவங்களோட சக்தியை கொடுத்து அவங்க வளர்த்துக்கிறாங்க. அசுரர்கள் அதே மாதிரி நம்மளையும் வளர்த்து அவங்க அசுரர்கள் படையின் பிசாசுக்களாக நம்மளை வச்சுக்கிட்டு நம்மளோட உயிர் சக்திகளை சாப்பிட்டுக்கிறாங்க. நாம் யாருக்கு கட்டுப்படுறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது. நீ ஒரு ஆடை திங்கும்போது, கோழியை திங்கும்போது தடுக்காத கடவுள் உனக்கு ஏதாவது ஆகும்போது தடுக்கணும்னு நீ ஏன் எதிர்பார்க்குற? கடவுளை ஏன் எதிர்பார்க்குற? கடவுளை கேள்வி கேட்குற, கடவுள் இருக்கானா இல்லையா அப்படின்னு. சிக்கன், கண்ணுன்னா கோழி, சிக்கன் என்னது குழந்தை. ஒரு குஞ்சை பெருசாக உருமாற்றி உஃபு உஃபுன்னு காதை ஊற்றி பொரித்து கறியை திங்கிறதில்ல, பிரியாணியில் எம்புட்டு டேஸ்ட்டு அப்படின்னு உனக்கு தெரியுதா? அதே தான் அசுரர்கள் மனிதர்களின் உடம்புக்குள்ளே புகுந்துக்கிட்டு குழந்தைங்களை கூட வதம் பண்ணி தின்றானுங்க. மனித ரூபம் எடுக்கிற மனிதர்கள் உடம்புக்குள்ள அசுர சக்திகள் புகுந்துக்கிடுது. நீ குழந்தைய பொரித்து பிரியாணியாக வச்சு சாப்பிடும்போது அசுரர்கள் குழந்தைங்களை கூட வதம் பண்ணுறாங்க. நீ ஒரு உயிரோட டிபார்ட்மெண்ட்டை உன் கையில் எடுக்கும்போது உன்னோட டிபார்ட்மெண்ட்டை இன்னொருத்தன் கையில் எடுப்பான். இதுக்கும் கடவுளுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? அவரை பொறுத்தளவுக்கும் நீ வீட்டை விட்டு வெளியே வர்ற அப்படிங்கிற மாதிரி சர்க்குலேஷன் தான் ஓடிக்கிட்டு இருக்கும். அவர்கிட்ட வந்துக்கிட்டு மரணத்தை பற்றி நம்ம பேசவும் கூடாது, பிறப்பை பற்றி நம்ம பேசவும் கூடாது. கோயிலில் போயிட்டு எனக்கு ஒரு குழந்தை வேணும்னு கேட்டால் தேவர்கள்கிட்ட இருக்கிறது ஒரு குழந்தை வருது. கண்ட அசுர சக்திகள்கிட்ட போயிட்டு எனக்கு ஒரு குழந்தை வேணும்னு கேட்டால் அவங்களோட டிபார்ட்மெண்ட் உனக்கு ஒரு குழந்தை வருது. அந்த குழந்தை எப்படி வாழணும்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இல்லை அவங்க ஃபாலோ பண்ணுறவங்கள தான் இருக்கணும். நீங்கள் யார் வீட்டு தோட்டத்தை ஆட்டு மந்தை அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கிறீங்க. கடவுளுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது.